Good morning. Welcome to Market Today by ECTRA Arulrajhan. Today is 26th July 2023. இப்போ மார்க்கெட்டோட ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். நேற்றுக்கு முடிஞ்ச அமெரிக்க சந்தை ஓரளவு ஏற்றத்துடன் முடிஞ்சிருக்கிறது நம்ம பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் 0.08%, S&P 500 0.28, நாஸ்டாக் 0.61. ஏறக்குறைய 12 செஷனா வந்து அமெரிக்க சந்தைக்கு இப்போ டவ் ஜோன்ஸ் ஏறுமுகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இது வந்து அதனுடைய பலத்தை காட்டுது. அதே சமயம் ஃபெட் ரிசர்வோட இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் அந்த முடிவுகள் இன்னைக்கு வர இருக்குது. 0.25%, அது 25 பேசிஸ் புள்ளிகள் என்ற அளவுக்கு ஏற்றம் இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. சந்தை ஏற்கனவே அதை உள்வாங்கி விட்டதாகவும் செய்திகள் சொல்கின்றன. அடுத்து ஆசிய சந்தைகள் அப்படின்னு பார்க்கும்போது பெரும்பான்மையான சந்தை எல்லாமே இறங்கி தான் துவங்கி இறங்கி வியாபாரம் ஆகிறது. ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஹாங்சங், சவுத் கொரியா காஸ்பி, சீன சங்கம் எல்லாமே சற்று இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. தாய்வான் சந்தை மட்டும் ஓரளவுக்கு ஏற்றத்துடன் இருக்கிறது. இதை ஒட்டி நம்முடைய சந்தை எப்படி இருக்கலாம் அப்படின்றத நம்ம கிஃப்ட் நிஃப்டி வழியா பாக்குறோம். அது வந்து ஒரு மார்ஜினல் கேப் டவுன் என்று சொல்லக்கூடிய வகையில ஒரு 10-15 புள்ளிகள் அப்படின்றது தற்போது இறங்கி வியாபாரமாகி வருகிறது. ஆனா இது பெரிய மாற்றம் இல்லாமல் ஒரு பிளாட் ஓப்பனிங் அப்படிதான் நம்ம சொல்லணும். நிஃப்டியை ஒப்பிட்டு பார்க்கும்போது அதனுடைய ரேஞ்ச் அப்படின்றது இப்போதைக்கு அந்த 19,520 அந்த ரேஞ்ச் சப்போர்ட் லெவலுக்கு கிட்ட வந்து இப்போ டெஸ்ட் பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கு. அரௌண்ட் 19,615 அந்த ஏரியாவை தொட்டுட்டு கொஞ்சம் மேலே போயிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஏற்கனவே மேல் எல்லை கிட்ட அது டெஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்தாச்சு. இப்போ கீழ் எல்லையை நோக்கி வந்துட்டு இருக்கு. இந்த கீழ் எல்லை தக்க வைக்கப்பட்டால் திரும்ப ஏற்றம் தொடரலாம், உடைக்கப்பட்டால் கணிசமான அளவு இறக்கங்கள் வரலாம். நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் அந்த ரேஞ்ச் இன்டாக்டா தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ கீழே 43,500 ஸ்டில் இட் இஸ் இன்டாக்ட், மேலே 47,000 இன்டாக்ட். அதுக்கு நடுவில் தான் இப்போதைக்கு வியாபாரமாகி வருகிறது. மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் பார்க்கும்போது யூஎஸோட 10-year பாண்ட் yield ஸ்லோலி அண்ட் ஸ்டெடிலி கோயிங் அப் 3.89%. டாலர் இண்டெக்ஸும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பிலோ 100ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏறி 101.35 இருக்கு. நேற்றுக்கு இன்னைக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது கூட ஒரு மார்ஜினலி அப் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். Brent crude அப்படின்றது 83.39 டாலர்ஸ் பர் பேரலா இருக்குது. அது ஒரு டிமாண்ட்ல இப்போ இருக்கிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். கோல்டு பொறுத்தவரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. ஒரு அவுன்ஸ் வந்து $1,963 லெவலில் இருக்குது. நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு $3 வித்தியாசத்துல வியாபாரம் ஆயிட்டு இருக்கிறத பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ருபி அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே வர்றதை நம்ம பார்க்குறோம். So currently it is trading at 81.87. கிட்டத்தட்ட அது 82.5ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 81.87 வந்திருக்கிறது வந்து ரூபாயினுடைய பலத்தை காட்டுகிறது. தென் கம்பெனி வைஸ் ரிசல்ட்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எல்லாமே டாடா மோட்டார்ஸ் டர்ன் அரவுண்ட் கம்ப்ளீட்லி அண்ட் ஆஃப்டர் நோ லைக் லாஸ்ட் இயர் இதே காலம் ஒரு 5,000 லாஸ்ட்ல இருந்து இப்போ 3,000 and odd ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்கிறது. நம்ம 3,000 crores and odd ப்ராஃபிட்டுக்கு மாறி இருக்கிறத பார்க்குறோம். So that way Tata Motors is a big thumbs up. Bajaj Auto also is going good results. Asian Paints results and அவங்களுடைய ரெவன்யூ அந்த அளவுக்கு கூடலாம் கூட ப்ராஃபிட் பெருசாக கூடியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஸோ எஸ்பிஐ லைஃபோட ப்ரீமியமும் சேல்ஸ் ஸோ குட். ஸோ அதுவும் வந்து ஒரு நல்ல லாபத்தை காட்டியிருக்கிறாங்க. இன்னைக்கு வரக்கூடிய ரிசல்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது டெக் மஹிந்திரா, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஆக்சிஸ் பேங்க், டாக்டர் ரெட்டிஸ் லேப் இன்னைக்கு வரக்கூடிய முக்கியமான நிறுவனங்களுடைய கீவர்ட் ரிசல்ட்ஸ் எதிர்பார்த்திருக்கிறோம். எஃப்ஐஸ் பொறுத்த வரைக்கும் நேற்றுக்கு வந்து அவங்க பையரா மாறி இருக்காங்க. 1088 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. டிஐஸ் செல்லரா இருந்தாங்க 310 கோடிக்கு. நடுவில் கொஞ்சம் வந்து எஃப்ஐஸ் செல்லரா மாறி இருந்தாங்க. அவங்க இப்போ மீண்டும் பையரா மாறி இருக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். தொடர்ந்து பார்க்கணும் அவங்க வாங்குறாங்களான்னு சொல்லிட்டு. அப்படி வாங்குவதாக இருந்தால் இந்த ரீட்ரேஸ்மெண்ட் முடிந்து மீண்டும் ஏற ஆரம்பிக்கலாம். நிஃப்டி லைவா 11 மணிக்கு எக்ஸ்ட்ரா டிவி தமிழ் சேனல்ல நம்ம அனாலிசிஸ் பண்றோம். அதை நீங்க பார்க்கலாம். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது தொடர்ந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியரிஷ் கேண்டில் ஃபார்மேஷன் தான் வந்துட்டு இருக்கு. இதுலயே நீங்க கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த இறக்கம் அப்படின்றது ஒரு கேப் டவுன்ல இறங்கி அதுக்கப்புறம் தொடர்ந்து வரக்கூடிய கேண்டில்ஸ் எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்பின்னிங் டாப் தான் வருது. ஆனால் தே ஆர் ட்ரிஃப்டிங் ஸ்லோலி அந்த லோவர் சைட். நம்ம 19,600 ரேஞ்ச் கிட்ட சொன்னோம். 19,615 வரைக்கும் வந்துட்டு போயாச்சு. இப்போ பார்க்கணும் எஃப்ஐஸோட வாங்குறது தொடர்ந்து இருந்தால் இங்கிருந்து ஒரு யூ டர்ன் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு கணிசமான அளவு இறக்கம் வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க கமெண்ட்ஸையும் கீழே போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். நீங்களும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸையும் போடுங்க. இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.